Hi, are you all ready to listen to a story? எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? பொதுவாக மக்கள் நல்லதாக பேசுவார்கள், இனிமையாக பேசுவார்கள். ஆனால் அவர்கள் செயலில் ஒன்றும் இருக்காது. அதேபோல் அவர்கள் இருதயமும் அழுக்காக இருக்கும். ஆனால் மிக இனிமையாக பேசுவார்கள். People will speak very sweetly. They will speak very kind words, but their heart will be full of grudges against others, and also they will not help others also. Their words only will be sweet, but nothing will be in action. அவர்கள் வார்த்தைகள் இனிமையாக இருக்கும், ஆனால் செயலில் ஒன்றுமே இருக்காது. வேடிக்கையாக சொல்லுவார்கள், வாயெல்லாம் சர்க்கரை கையில் கருணை என்று. கருணை என்றால் கருணக்கிழங்கை சொல்லுவார்கள். அதாவது பேசும் பொழுது இனிமையாக பேசுவார்கள், கையை பார்த்தால் கரடு முரடாக, அதால் கொடுப்பதில் செய்வதில் பார்த்தால் கரடு முரடாக கருணக்கிழங்கை போல் இருக்கும் என்று. ஆம், அப்படி இருக்கக்கூடாது. நாம் சொல்வதை செய்பவர்களாக இருக்க வேண்டும். We should not be people like that. We should be people of action. We should do what we say. We should be true to our words. Let us see what the Bible says. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். Psalm 55:21 says, "The words of his mouth were smoother than butter, but war was in his heart. His words are softer than oil, yet they were drawn swords." சங்கீதம் 55:21 சொல்லுகிறது, அவன் வாயின் சொற்கள் வெண்ணெய் போல் மிருதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். It is a character of a person who does evil for others. இது யாருடைய குணாதிசயம் என்றால், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு மனிதனின் குணாதிசயங்கள். அவனின் இருதயம் நன்மையானது அல்ல, ஆனால் பேசும் பொழுது அவன் வெண்ணெயை போல் பேசுகிறானாம், மிருதுவாய் பேசுகிறானாம், இனிமையாய் பேசுகிறானாம். His heart is not good. It is full of evil, but he speaks very sweet words and very soft words. We should be careful of such people, and we should not be such people. இந்த மாதிரியான மனிதர்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் இப்படிப்பட்ட மனிதர்களாய் இருக்கவும் கூடாது. ஒரு முறை ஒரு தலைவன் என்று அழைக்கப்பட்டவன், ஒருவேளை அவன் அரசியல்வாதியாகவோ யாராகவோ இருக்கலாம், ஆனால் அந்த ஊர் மக்களால் மதிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒரு ஊருக்கு சென்றானாம். சென்று அந்த மக்களையெல்லாம் கூட்டி, உங்கள் குறைகளெல்லாம் என்னிடம் சொல்லுங்கள், நான் அதை தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னானாம். Once a leader, maybe he was a politician or a respected leader, he went to a village and collected all the people over there and asked them, if you have any trouble, if you have something difficult, some difficulty, please share with me. I will try to rectify your problems. And the people trusted him because they respected him, and they started telling their problems to him. அந்த ஜனங்கள் எல்லோரும் அவனை மதித்தபடியினால், அவன் மேல் அன்பு வைத்திருந்தபடியினாலும், அவனை நம்பினபடியினாலும் அவனிடம் தன் குறைகளை சொன்னார்கள். ஒருவர் சொன்னாராம், ஐயா, எங்களுக்கு 3 குறைகள் இருக்கிறது, அதை நாங்கள் ஒவ்வொன்றாய் சொல்லுகிறோம் என்று. The one man stood up and said, "We have 3 problems in this village. Let me list out the problems." And he said, first, we don't have proper water facility. We have to walk for a long distance and carry water. We have very less water to use for our daily needs, and it is very difficult to find good water. That is our first problem.
அவன் சொன்னானாம், எங்கள் முதல் குறை என்ன தெரியுமா ஐயா, எங்களுக்கு தண்ணீர் கிடைப்பதே இல்லை. நாங்கள் பல மைல் தூரம் நடந்து சென்று தண்ணீர் கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. எங்கள் அன்றாட தேவைகளுக்கு நல்ல தண்ணீர் கிடைப்பதில்லை. அதுதான் எங்கள் முதல் குறை என்றான். உடனே அந்த தலைவர் அவருடைய செல்ஃபோனை எடுத்து யாருக்கோ ஃபோன் செய்து அவர் பேசினாராம், யாரையோ ஏசினாராம். ஏனையா இந்த ஊருக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டீர்களா? எத்தனை மக்கள் இங்கு தண்ணீரின்றி வாடுகிறார்கள். நீங்கள் என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது. உடனடியாக நாளைய தினத்தில் இந்த வீடுகளுக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று மிக கடுமையாக பேசினாராம். And after listening to their first problem, the man took his cell and mobile phone and spoke to someone saying, why aren't you supplying water for this village? See how many villages are suffering without water. Immediately you have to supply water from tomorrow for these people. I don't know what you will do. He shouted at the people and he hung the phone and asked for the second problem. அவர் அந்த ஃபோனை வைத்துவிட்டு இரண்டாவது குறை என்னவென்று கேட்டாராம். அதற்கு அந்த மக்கள் சொன்னார்களாம், ஐயா எங்களுக்கு சரியாக மின்சாரம் வருவதில்லை. இரவு நேரங்களில் அடிக்கடி மின்சாரம் தடைபடுவதினால் திருடர்கள் பயம் அதிகமாக இருக்கிறது. எங்களுக்கு சீரான மின்சாரம் வருவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றானாம். Then the people said, sir, we are not getting proper electricity for our village. There is no regular supply. It gets cut often, and during nights when there is a power failure, there are thieves roaming here and there. We are all so scared about everything, and also there is a forest nearby. So when there is a power failure, the wild animals are coming inside and carrying away our children. அது மாத்திரமல்ல, இரவு நேரங்களில் இப்படி மின்சாரம் தடைப்படும் பொழுது அருகில் உள்ள காட்டிலிருந்து துஷ்ட மிருகங்கள் வந்து குழந்தைகளை தூக்கி கொண்டு சென்று விடுகிறது ஐயா என்றாராம். உடனே அவர் மறுபடியும் அவருடைய அலைபேசியை எடுத்து யாருக்கோ ஃபோன் செய்து கத்தினாராம், எப்படி நீங்கள் இத்தனை மக்களுக்கு அடிப்படை தேவையான மின்சாரத்தை கொடுக்காமல் இருக்க முடியும்? எனக்கு என்ன செய்வீர்களோ தெரியாது, இங்கு நீங்கள் தடையில்லா மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சத்தம் போட்டாராம். And immediately after listening to the problem, the man took his mobile again and shouted at someone saying, why aren't you supplying regular electricity for these people? I don't know what you will do. You have to see that, ensure that these people get electricity without any failure. And a third, the man stood up and said, sir, our third problem is we don't get the signal for any cell phone service here. We cannot talk. Once if you have to talk, we have to climb the tree top or otherwise to the terrace. And this man put his head down in shame. அந்த மூன்றாவது பிரச்சனை என்னவென்றால் ஐயா, இந்த இடத்திற்கு என்ன செல்ஃபோனிலிருந்தும் சிக்னல்கள் வருவதில்லை. அந்த செல்ஃபோன் டவர் தூரத்தில் இருக்கிறபடியால் எங்களுக்கு எந்த சர்வீஸிலிருந்தும் சிக்னல் வருவதில்லை. நாங்கள் அவசரமாக பேச வேண்டும் என்றால் மரத்தில் ஏறியோ அல்லது வீட்டின் கூரையில் ஏறியோ தான் பேச வேண்டும் என்று சொன்னாராம். இந்த மனிதன் தலையை தொங்க போட்டு விட்டாராம். இவ்வளவு நேரம் அவர் அலைபேசியில் பேசுவது போல் பாவலா காட்டினார். ஆனால் உண்மையில் அவர் பேசாமல் நடித்திருக்கிறார் என்றது இந்த மக்களுக்கு புரிந்துவிட்டது. பார்த்தீர்களா, வாயெல்லாம் சர்க்கரை, கை கருணையாயிருந்திருக்கிறது. செயலில் ஒன்றுமில்லை, பேசுவதிலும் நடிப்பதிலும் தான் அவர் கவனம் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்களை குறித்து நாம் கவனமாய் இருப்பது மாத்திரமல்ல, நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. See, this man has just acted before these people as if he is speaking in the mobile, but he has done nothing for them, and the people understood his true nature. We should not trust such people. We have to be very careful about such people.
And not only that, we should not be such people. We have to be always kind and good, and our thoughts, our heart should be filled with goodness, and that should come out like a fountain. நம்முடைய இருதயம் நன்மையால் நிறைந்திருக்கிறது மாத்திரமல்ல, அது ஊற்றை போல் வெளிவந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். We have to be useful for others. Let us meet in the next story. அடுத்த கதையில் சந்திப்போம்.